ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு ஊரே குட் பேட் அக்லி தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் அதுக்கு காப்பிரைட் நோட்டீஸ் விட்டுருக்காரு. எஸ், நம்ம ராஜா சார். இது குட் பேட் அக்லிக்கு மட்டும்தான் நடக்குதுன்னு நினைச்சா அது தப்பு. கூலியில் ஆரம்பிச்சு மஞ்சுமேல் பாய்ஸ் இன்னைக்கே குட் பேட் அக்லி. ஸோ என்னதான் நடக்குது? ரொம்ப பேசாம இன்னைக்கான வீடியோக்குள்ள போவோம். நான் உங்க ரஞ்சன். இன்னைக்கான டாபிக் குட் பேட் அக்லிஸ் காப்பிரைட் இஷ்யூ. ஸோ கூலியில் ஆரம்பிச்சு இப்போ வரைக்குமே இளையராஜாக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்ஸ் குமிஞ்சுக்கிட்டு வருது. எதுக்காகனா இந்த காப்பிரைட் இஷ்யூக்காக. ஸோ இது எல்லாருமே அவங்க தப்பு தப்பு தப்புன்னு இளையராஜாவை சொல்லிட்டே இருந்தாலும் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் பண்றது சரிதான் சொல்றாங்க. அப்ப ஆக்சுவலி யார் தான் கரெக்டு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு, அவர் புதுசா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. அப்படிங்கும்போது அது முழுக்க முழுக்க அவரை சார்ந்து மட்டுமே அந்த விஷயம் உருவாக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி அதை யாரும் பண்ணியிருக்க போறது இல்லை. அப்படி இருக்கும்போது அது ஃபுல்லா அவரை சார்ந்தது மட்டுமே. அதுக்கான மொத்த உரிமமும் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுதான் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. இப்ப இளையராஜா சாரோட விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மியூசிக் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஆர்ட். இங்க எத்தனையோ மியூசிக் டைரக்டர்ஸ் இருந்தாலும் யாரோட மியூசிக்குமே சிமிலரா இருக்காது. ஒவ்வொருத்தரும் யூனிக்கான மியூசிக்ஸை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அது எல்லாமே இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியில வரும். சரி, ஓகே. இப்போ இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ இதுல ராஜா சாருக்கு உரிமை இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல இப்போ ஒரு படம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த படம் எடுத்து முடிச்சோன்னா அதுக்கான ரைட்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை யாருக்கா ஒருத்தர்கிட்ட கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குற ரைட்ஸ் ஒன்று ஒரு கம்பெனிக்கா இருக்கும், அப்படி இல்லைன்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கா இருக்கும். ஒரு கம்பெனிக்கா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதுக்கான உரிமையை அவங்க 60 இயர்ஸ் ஹோல்ட் பண்ண முடியும். இதே ஒரு இண்டிவிஜுவல்ட்ட இருக்கு அப்படின்னா அவங்க லைஃப் ஸ்பேனுக்கு அப்புறம் 60 இயர்ஸ் வரைக்கும் அவங்களால ஹோல்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த ரைட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அது ஒரு பப்ளிக் டொமைனா மாறிடும். யார் வேணா எடுத்து யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், இப்ப நம்ம பொன்னியின் செல்வன், இப்ப குட் பேட் அக்லி படத்துக்கு வருவோம். அதுல இளையராஜா சார் சொன்னது என்னன்னா, என்னோட 3 பாட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு எனக்கு 5 கோடி ரூபாய் காப்பிரைட்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி நோட்டீஸ் கொடுத்துருக்காரு. அதுல இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு பாட்டு எடுத்துப்போம். இந்த ஏ ஜோடி மச்சக்குருவின்னு ஒரு பாட்டு அதுல யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுல என்னன்னா, இப்போ ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த மியூசிக்கை யாராவது ஒரு மியூசிக் லேபிள் கம்பெனிக்கு வித்துருவாங்க. மியூசிக் லேபிள் கம்பெனிங்கிறது இந்த சோனி மியூசிக்கு, டி சீரீஸு, பிரமிடு, எக்கோ அந்த மாதிரி கம்பெனிக்கு கொடுத்துருவாங்க. இப்ப அதோட உரிமை யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா அந்த மியூசிக் லேபிள் கம்பெனி கிட்ட மட்டும்தான் இருக்கும். அப்ப இளையராஜாக்கு இதுல உரிமை இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. அப்புறம் ஏன் ப்ரோ இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே 2012க்கு முன்னாடி வந்த லா படி. அது போன மாசம், சொல்றது இந்த மாசம். அப்போ 2012க்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது காப்பிரைட் ஆக்ட் 2012. ஸோ காப்பிரைட் ஆக்ட் 2012ல புதுசா அமெண்ட்மெண்ட்ஸ் உள்ள கொண்டு வந்தாங்க. அதுல முக்கியமா கொண்டு வந்த விஷயம் என்னன்னா ராயல்டி ரைட்ஸ். நான் வேயபிள் ராயல்டிஸ் அப்படின்னா என்னன்னா, இப்ப இதுக்கு முன்னாடி 2012க்கு முன்னாடி இந்த ஆக்ட்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, இப்போ ஒரு பாட்டை நம்ம ஒரு லேபிள் கம்பெனிக்கு சேல் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட உரிமை எல்லாமே அவங்களுக்கு போயிடும். மற்ற கம்போசர்ஸ்க்கோ ப்ரொடியூசர்ஸ்க்கோ யாருக்குமே அதுல இருக்காது. பட் 2012க்கு அப்புறம் அந்த ஆக்ட் என்ன மென்ஷன் பண்ணுதுன்னா அதுல இவங்களுக்கும் பங்கு இருக்கு அப்படின்றத அவங்க அதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்ப இருக்கிற ஆக்ட் படி இளையராஜா அவரோட பாட்டுக்காக கேட்கறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது, அது அவரோட உரிமை. சரி ப்ரோ, இப்ப இவர் மட்டும் கேட்கிறாரு, மற்ற கம்போசர்ஸோட பாட்டும் எல்லாம் யூஸ் பண்றாங்க, அவங்களாம் ஏன் கேட்கறது இல்லை அப்படின்னா 2012க்கு மேல வந்த அமெண்ட்மெண்ட் பத்தி அவங்களுக்கு சரியான புரிதல் இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா ஐபிஆர்எஸ்னு ஒன்று இருக்கு, இந்தியன் பர்ஃபார்மிங் ரைட்ஸ் சொசைட்டி. ஆக்சுவலி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அதுல எல்லா ஆர்டிஸ்டுமே மெம்பரா இருப்பாங்க. இந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இப்ப தமிழ்நாட்டுல இந்த மாதிரி எங்க கான்சர்ட்ஸ் நடக்குது, வேற எங்க இவங்களோட பாட்டை யூஸ் பண்றாங்களோ அதுக்கான ராயல்டி அமௌண்ட்லாம் கலெக்ட் பண்ணி இவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றதா இந்த ஐபிஆர்எஸோட வேலை.
பட் மேட்ரு என்னன்னா, நம்ம ராஜா சார் 2012க்கு முன்னாடியே ஐபிஆர்எஸ்ல இருந்து வெளியே வந்துட்டாரு. நான் இப்பொழுது ஐபிஆர்எஸ் மெம்பராக இல்லாத காரணத்தால் இதுவரை என் சார்பாக வசூலித்துக் கொண்டிருந்த ராயல்டி தொகையை நமது தென்னிந்திய திரைப்பட இசை கலைஞர்கள் சங்கத்திற்கு அந்த உரிமையை நான் வழங்கி இருக்கிறேன். ஸோ ஃபைனலி இளையராஜா இந்த குட் பேட் அக்லி, கூலி அண்ட் மஞ்சுமேல் பாய்ஸ் இந்த படத்தை எல்லாத்துக்குமே அவர் நோட்டீஸ் கொடுத்தது படத்தை எதிர்த்து கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அவர் படத்தை எதிர்த்து எங்கேயுமே நோட்டீஸ் கொடுக்கல, கேஸும் போடலை. இந்த மாதிரி என்னோட பாட்டை யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான ப்ராப்பர் ரிப்ளை கொடுங்கன்னு நோட்டீஸ் மட்டும்தான் விட்டுருக்காரே தவிர அவர் எங்கேயுமே கேஸ் போடல. இது வரைக்கும் அவர் கேஸ் போட்டது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான், இக்கோ மியூசிக் லேபிள் கம்பெனி எதிர்த்து. அதுக்கு சில காரணம் இருக்கு, அது அவரோட பர்சனல் இஷ்யூஸ். அவர் எதிர்க்கிறது எல்லாமே இந்த மியூசிக் லேபிள் கம்பெனிஸ் எதிர்த்து மட்டும்தானே தவிர எந்த படத்தையுமே அவர் எதிர்த்து கேஸ் போடவே கிடையாது. அதுக்கான காரணம், எந்த ஒரு மியூசிக் லேபிள் கம்பெனியுமே அந்த கம்போசர்ஸ்க்கு அவங்களுக்கான ஒரு ராயல்டி போர்ஷனை கொடுக்கறது இல்லை. படங்கள்லாம் என்ன பண்றாங்க, மியூசிக் லேபிள் கம்பெனிஸ்ட இருந்து ரைட்ஸை வாங்கி யூஸ் பண்றாங்களே தவிர கம்போசர்ஸ்க்கோ லிரிசிஸ்டுக்கோ சிங்கர்ஸ்க்கோ அதுல இருந்து எந்த ஒரு மணியும் போறது கிடையாது. ஸோ அதை எதிர்த்து மட்டும்தான் இளையராஜா அவரு தனியா போராடிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, இது மூலியமா அவங்கள்ட்ட இருந்து ராயல்டி அமௌண்ட் வந்ததுன்னா இதுக்கான லிரிசிஸ்ட் சிங்கர்ஸ் அவங்க எல்லாத்துக்குமே அவங்களுக்கான தொகையை நான் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரிதான் அவரும் போறாரு. இந்த பிரச்சனை இளையராஜாக்கு மட்டும்தான் நடந்திருக்கா அப்படின்னா, ஏன் ஏஆர் ரஹ்மானுக்கே டி சீரிஸ் கூட இந்த பிரச்சனை இருந்திருக்கு. ஸோ இதுதான் மக்களே, இதைதான் உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினைச்சது. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இந்த விஷயத்துக்காக ராஜா சாரை யாரும் நெகட்டிவா ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். மறக்காம இதை பத்தி உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.